ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நாளைக்குன்னு சொல்லிட்டு கடைசியில இதுவே வந்துருச்சு. ஸ்பேயிங் அப்பாயின்மெண்ட்டே வந்துச்சு. பார்க்க எனக்கு கஷ்டமா இருக்கு. அது வந்து சும்மாங்க, நிஜமாலாம் கடிக்க மாட்டா. சும்மா நம்மளை வந்து பயமுத்துவா ஆவ் அப்படின்னு. நேற்று ஃபுல்லாக ஹேர் கட்லாம் பண்ணி விட்டுச்சு. நல்லா கிளியராக நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் தெரியும். நாங்களே பண்ணுறது தான். ஆக்சுவலாக நாங்களே ஒரு மிஷின் வச்சுருக்கோம். அது என்ன மிஷின் நான் ஏற்கனவே காமிச்சிருக்கேன். நிறைய பேர் கேட்டு நீங்கள் பண்ணியாச்சு. ஸோ அது வந்து சாமிக்காக புதுசாக வாங்கின அந்த ஆப்ரேஷன் ட்ரெஸ்ஸு, அதாவது வந்ததுக்கப்புறம் போடுறதுக்கு பிஜேஸ் மாதிரி. இது லூஸாக இருக்குது. நான் இங்கேயே வச்சுருக்கேன்னா இவ எடுத்து கவரா, அதனால் இந்த எது வச்சுருக்கேன். ஆமாம், கடையில் நான் வாங்கினேன் பைசா தான். ஹாஸ்பிட்டலில் வந்து வெறும் கோன் மாதிரி தான் கொடுப்பாங்க. வாழெல்லாம் வெட்ட மாட்டாங்கடா. எஸ், பேக் எடுத்துக்கிறேன். வா, இன்னைக்கு வந்துட்டு அணிக்குட்டி ஸ்கூலில் வந்து கான்சர்ட் வேறு இருக்குது. ஈவினிங் வீட்டுக்கு வந்துட்டு எக்கச்சக்க வேலைங்க. நாங்கள் சாப்பாடு ஏதோ ரெடி ஆயிடுச்சு. அணி வந்துட்டு ஸ்பெஷல் ரெக்வஸ்ட் தயிர் சாதம். ஸோ தயிர் சாதம் பண்ணியாச்சு. இல்லை, என்ன நினச்சாலும் தெரியல, ஏறவே இல்லை. பிடிச்சி அமைக்கிட்டோம். அதுக்குள்ளே இருக்கும்ப்பா, அதுக்குள்ளே தான் நம்ம வச்சுருக்கோம். அங்கே இது பெல்ட்டு இது இருக்கு, அதை விட்டு எப்படி கட்டுறது? ஓ ஐயோ, காலமே போடல நம்ம. ஓகே, ஒரு நிமிஷம் இருங்க. அப்பா மறந்து போறாங்க. எப்படி போடணும்னே எப்பவுமே மறந்து போயிடுறாரு. என்ன பண்ணலாம் அப்பாவை? கோ, இங்க வா, சிட். விடுங்க, அவளே உட்காந்துருவா. உட்காந்துட்டா. ஏய், தள்ளு சாமி, மூவ். என்னடி பண்ற? உட்காரு சாமி, சிட். உட்காந்துட்டா. ஸோ நாங்கள் வந்து கிளம்பிட்டோம், போயிட்டே இருக்கோம். இப்போ தான் வந்து ஸ்கூல் பஸ்லாம் போயிட்டே இருக்கு. ஸோ இன்னும் வந்து 8:25, இன்னும் 25 மினிட்ஸ் இருக்குது. பயங்கர டிராஃபிக். காலையில் ஸ்கூல் டிராஃபிக், ஆஃபீஸ் டிராஃபிக் எல்லாமே இருக்குது. இப்போ டைம் வந்து கரெக்டாக 8 மணி ஆகுது. ஹாஸ்பிட்டல் வந்தாச்சு. எனக்கு கஷ்டமாக இருக்கு. பாவண்டா, குழந்தைக்கு ஆப்ரேஷன்ரா. குழந்தைய பார்க்க கஷ்டமா இருக்கே. சும்மா சொல்றாடா, சும்மா சொல்லாது. ஏன் வம்பு இழுக்கிறீங்க? இந்த ஹாஸ்பிட்டல் வேற ஒரு ஃப்ரெண்ட் எங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணது. என்சில தான் இருக்கு. ஸோ பார்த்து ஐயோ, வரும்போது எப்படி எடுத்துட்டு வர்றதுன்னே தெரியல. ஸோ அவளுடைய ரெக்கார்ட்ஸ்லாம் இங்கே தான் இருக்கு. ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு முன்னாடி ரெஸ்ட் ரூம் கஷின்னு போயிடணும். அவளுக்கான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இங்கே பாருங்கள் ஃபுல்லாக வச்சுருக்கோம். லைக் ரேபீஸை இதெல்லாம் கொடுத்ததுக்கான எல்லாமே வச்சுருக்கோம். நிஜமா இதுவாக இருக்குது. இல்லைடா, அவள் பயந்துப்பாடா. கரெக்டாக இப்போ வந்து அவளுக்கு என்ன மந்த் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 months ஆகுது. ஸோ செப்டம்பர் 12th கரெக்டாக. நானும் சான்வியும் சேம். நான் வந்து செப்டம்பர் 24th பர்த்டே, சான்விக்கு செப்டம்பர் 12th. பரவாயில்ல. ஓய் பிச்சி வாய் தொடடா, சாப்பிட்டதுலாம் இருக்கு. சாப்பிட்டு முடிச்சிட்டியா ஃபுல்லா? ஓகே, வா சான்வி, வா, லெட்ஸ் கோ. ஆமாம்மா, நாய் வாசனை வருது. அதான் மூந்து பார்த்துட்டே இருக்கா எல்லா இடத்துலையும். வாங்க. தேங்க்யூ. ஸோ நாங்கள் வந்தாச்சு. இவளுக்கு வந்து ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கா. ஆக்சுவலி ஏதோ ஸ்மெல் பண்ணியிருப்பா போல இருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய நாய்ங்க இருக்கு. ஹாஸ்பிட்டல் தானே, அது பயத்தில் இருக்குதுடா அந்த நாய். இது பாருங்க, வால் ஆட்டிக்கிட்டு எல்லாரோடையும் போய் விளையாடணும். ஆக்சுவலி எங்களுக்கு இவளுக்கு கஷ்டமா இருக்கு. ஆக்சுவலி அணி வந்துட்டார் கூடயே. ஏன்னா வந்து இதை முடிச்சுட்டு நேராக வந்து ஸ்கூல்ல போய் ட்ராப் பண்ணோமா, அதனால எங்க கூட தான் இருக்காரு. என்ன நீ அப்படியா? ஃப்ளோர்ல நக்கான்னு சொல்லு. ஸோ அவளை வந்துட்டு வே பண்றாங்க. அவ கொஞ்சம் பயத்துல தான் இருக்கா ஆக்சுவலா. கல்லடா கல்ல நீ கல்ல. 1.6 perfect. Well, I checked in. Okay.
I'm gonna let you keep the harness and everything just so that we Okay, don't lose okay. it. 25.6 தானா மேம்ஸ் 25 25.6 தானா போன வாட்டி வே பண்ணும்போது நிறைய இருந்த மாதிரி இருந்தா You are a doll. Yes. முடி வெட்டினதுல குறைஞ்சிட்டாலோ There தேங்க்யூ you go. You're welcome. I'll take her on back. She'll ஸோ நாங்கள் வந்து சான்வி அங்கே விட்டுட்டோங்க. அவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க, 3:30 5 மணிக்குள்ள பிக் பண்ணிக்கோங்க அப்படின்னாங்க. கால் பண்ணணும்னு அவசியம் இல்லையா, கால் வரலன்னா எந்த பேட் நியூஸும் இல்லை அப்படின்னாங்க. அதை கேட்டோன்னே எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. அனசிஷா ஆனால் வந்து நாங்கள் யோசிச்சோம், ரொம்ப யோசிச்சோம், அவளுக்கு பண்ணி தான் ஆகணுமான்னு. ஒரு கட்டத்தில் வந்து பண்ணி தான் ஆகணும், ஏன்னா வந்து கேன்சர் வரும் அப்படி இப்படின்னு போட்டிருக்காங்க. எனக்கு அப்படியே ஒரு மாதிரி பயமா இருக்கு. உங்களுக்கு மேம்ஸ் அனஸ்தீஷியா எல்லாம் கொடுத்துச்சு, எனக்கு ஒரு மாதிரி இருக்குப்பா. எதுவும் இல்லைல்ல, சேஃபர் ஹேண்ட் தான்ல. ஓகே, இதான் ஃபர்ஸ்ட் டைம் அவ வந்து எங்களை விட்டு பிரிஞ்சு வேற யார் கூடயோ இருக்கிறது இல்லப்பா. எங்க டாக்டர் இதுக்கு எல்லாத்துக்குமே நாங்க கூடயே தானே இருப்போம். எனக்கு அதுவே கஷ்டமா இருக்கு. ஸோ வீட்டுக்கு வந்தாச்சு. வந்துட்டு எங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. சான்விக்கு அதான் எதுவும் ஆகாது, இருந்தாலும் வந்து ஒரு மாதிரி இதுவாக இருக்கு, கஷ்டமா இருக்கு. சான்விக்கு வந்து இன்னைக்கு ஸ்பே பண்ணி முடிச்சிட்டாங்க. இப்போதான் நாங்கள் வந்து டாக்டர் கிட்டலாம் கால் பண்ணி கேட்டோம். அவள் வந்து தூங்கிக்கிட்டு இருக்காளாம். ஸ்பேயிங் நல்லபடியாக முடிஞ்சிச்சு. ஸ்பேயிங்கிறது வந்து அந்த ஓவரீஸ், அந்த ரீப்ரொடக்டிவ் இதெல்லாம் எடுத்துருவாங்க. ஸோ தட் அவங்களுக்கு வந்து அந்த பீரியட்ஸ், அந்த விமன்ஸ்க்கு வர மாதிரி ஹீட் சைக்கிள் சொல்லுவோம்ல டாக்ஸ்க்கு, ஸோ அதெல்லாம் வராது ஆக்சுவலாக. ஸோ அது மெயினாக எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓவரியன் கேன்சர், அப்புறம் வந்துட்டு இப்போ பாய்ஸ்க்கு பண்ணுறது பேர் நியூட்டர் அப்படின்வாங்க, கேர்ள்ஸ் விமன் பப்பிக்கு பண்ணுறது பேர், டாக்ஸாக பப்பிக்கு பண்ணுறது வந்து ஸ்பே சொல்லுவாங்க. ஸோ அது பண்ணுறதுனால பாய்ஸ் டாகுக்கு வந்து பார்த்திங்கன்னா டெஸ்டிக்கல் கேன்சர்ஸ்லாம் வருமா, அதெல்லாம் வராது. ஸோ இந்த மாதிரி நிறைய இதை வந்துட்டு ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்காக அதை பண்ணணும் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. டியூமர், கேன்சர் இதெல்லாம். ஸோ அதனால கண்டிப்பாக பண்ணணும். ஸோ அதனால் நாங்கள் வந்து ஐஷின் போயிட்டு காலையில் விட்டுட்டு அவளுக்கு வந்துட்டு முடிஞ்சிருச்சு. ஸோ நான் இப்போ மணி 3:30 ஆகுது. 4 மணி டு 5 o'clock வந்து பிக் பண்ணிக்கணுமா, ஏன்னா இப்போ வந்து ஃபுல்லாக மானிட்டர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ யா, ஹோப்ஃபுல்லி சீக்கிரம் ரெக்கவர் ஆகிடுவான்னு நினைக்கிறேன். நீ ஸ்கூலுக்கு வந்திருக்கோம், அணியை போயிட்டு ஸ்கூல்லேருந்து பிக் பண்ணிட்டு வரணும். இப்போது பிக் பண்ணிவிட்டு போயிட்டு அவளை பிக் பண்ணிட்டு வரணும். ரோமிங்லேயே இருக்கின்றோம் இன்னைக்கு. ஸோ அணிக்குட்டியை வந்து பிக் பண்ணியாச்சு. ஹாய் அனி, ஸ்கூல்ல இருந்து. ஸோ அவர் வந்துட்டு சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருக்காரு. ஏன்னா இப்போ போயிட்டு சான்வியை பிக் பண்ணிட்டு அவளுக்கு வந்து வீட்டில் விட்டுட்டு திருப்பி அணிக்கு நாங்கள் ஸ்கூலுக்கு போனோம். அணி ஸ்கூலில் வந்துட்டு கான்சர்ட் நடக்குது. வயலின்லாம் எடுத்துக்கிட்டு அவர் வந்து அழகாக க்யூட்டாக ட்ரெஸ்அப் பண்ணிவிட்டு நாங்கள் வந்துட்டு போக போகிறோம் இல்லை நிமா, ஏன்னா அவருக்கு வந்து அங்கே கான்சர்ட் நடக்குது. என்ன மாம்ஸ், நீங்கள் வரீங்களா? நீங்கள் வீட்டில் இருந்து சான்வியை பார்த்துக்க போகிறீங்களா? இல்லை நீங்கள் சரி, இப்போ நம்ம போவோம் சான்வியை பொறுத்து. நம்ம அவன் நிலைமையை பொறுத்து தான் 2 பேருமே போகிறதா இல்லை ஒருத்தர் வீட்டில் இருக்காதான்றது. வந்துட்டோங்க அவளை பிக் பண்ணுறதுக்கு. போ சான்வியை கூட்டிகிட்டு வந்து போயிருக்காங்க இல்லைப்பா. ஷீ டிட் வெல் டுடே அப்படி சொல்லிட்டாங்க. இங்கே என்னென்னமோ வச்சுருக்காங்க. She's a very sweet girl. She's so sweet. Oh, okay. I just wanted to show you guys something with the cone. Okay. Her nose goes past the edge of it, which Okay. means she's still going to be able to get to that incision site, which Okay. we don't want. We can We get you a have- bigger cone if you want. Yeah. Yes, please. Okay, absolutely. I'll take this off. Okay. There you go. Now, we didn't register the microchip just because we are not linked to this particular company. So you would just need to get in contact with them just to get her ready. Tomorrow morning, don't feed her tonight just because of the anesthesia. It's going to make everything come back up. No food for her. No food. Little sips of water, and then she can have breakfast tomorrow. அவங்க சொன்னாங்க ரொம்ப ஸ்வீட் அம்மாவை, பாவம். Okay, so it's going to be $383.30 with the code. வெளியே போகணும் உட்காந்துட்டு இருக்கா, பாவமா இருக்கு. நீங்க நைட்டு சாப்பாடு கொடுக்க கூடாதா, வெறும் வாட்டர் தானே சொன்னாங்க? வாட்டரா, லிக்விட் ஃபுட் தானே சொன்னாங்க. கேட்டு பார்க்குறேன். முடியல, இருடா, நடக்க வைக்காதரா, நடக்க விடக்காதரா, இங்கே இருக்கட்டும். வெயிட் சான்வி, வெயிட். Okay, fine. You hold பண்ணட்டான். வெயிட் சான்வி, ஸ்டே. செல்லக்குட்டி ஸ்டே, கம் ஹியர் பட்டுக்குட்டி. நோ அனி சான்வி இங்கே பாருங்களேன், பாவமாக இருக்கா நிஜமாவே.
பாவமாக இருக்குல்ல. ஆமாம், எங்களுக்கு ரொம்ப பாவமாக இருக்குது. இந்த மாதிரிலாம் இவ இருக்கவே மாட்டார். அந்த வாழை மட்டும் ஆடுற பார்த்தீங்களா, பேக்கே ஆட்டம். இப்போ எந்த அளவுக்கு வலி இருந்துச்சுன்னா அவளால் ஆட்ட முடியல. Good job. சான்வி வந்து டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்க. ஸ்லோவா இருங்க இருங்க புடி போட்டாங்க. ஆனா பாத்தீங்கன்னா ரொம்ப பெருசா இருக்கு. வச்சோ அடியில அடியில பாருங்களேன். அடோ குழந்தைக்கு இதுவா இருக்கு. வாங்க எப்படி தூக்கணும்னு சொன்னாங்க. இப்பதான் பின்னாடி பக்கம் கைய வச்சுட்டு தூக்கணுமாமா. அப்பதான் பத்திரமா உட்காந்துப்பாங்களாமா. பாவம். சாத்திங்க. ஸோ எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. பாவமா இருக்கு குழந்தை. குட்டி குழந்தைக்கு ஆப்ரேஷன் பண்ணா எப்படி இருக்கும் அந்த மாதிரிதான் இருக்கு. ஆனா ஆப்ஷன்ஸே இல்லை. தூங்கிட்டு இருக்கான். சரி இல்லனிமா முடியல அவளுக்கு, நல்லாவே தெரியுது. ஆக்சுவலா போலாம்டா 5:45க்குடா. தள்ளு தள்ளு தூக்கணும். நான் உள்ள போய் இதை ரெடி பண்றேன். ஸோ கான்சர்ட் போயிட்டு வர்றதுக்குள்ள பாத்தீங்கன்னா மேடம் எங்க கோனை கழட்டி வச்சிருக்காங்க. ஏன்டா கண்ணா கோனை கழட்டிட்டேன்? கிரேட்ல தான் வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க, எதுவும் இதுவாகக்கூடாதுன்ட்டு. பாருங்க தையல் போட்டு எப்படி இருக்குன்னு. கோன் கழட்டிட்டாப்பா. அந்த ட்ரெஸ் போட்டு விட்டுட்டுமா? அதையும் போட்டுடலாம். கோனையும் வேணா வைக்கலாம். ஸ்லோ 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 இருங்க இருங்க. அந்த ட்ரெஸ் எடுத்துட்டு வரேன். வந்த உடனே பார்த்தீங்கன்னா அது கைட்டி வச்சிருந்தால டக்குன்னு அதை நக்க போயிட்டா ஆக்சுவலி. அதனால நாங்கள் எதுக்கும் இருக்கட்டும்னு இப்போடா எதுக்கும் இருக்கட்டும்னு சொல்லிட்டு இதை போட்டுட்டோம் இல்லைப்பா. இந்த ஃபோன் போட்டுக்கோ. எப்படி போன்? இருங்க இருங்க கொஞ்சம் லூசன் பண்ணி போடுங்க. லூசன் ஃபுல்லா தரணும்டா. ஸ்லோ ஸ்லோ. அனி அனி டிஷ்யூ கொஞ்சம் எடுத்துட்டு வந்து கூட. நீ டிஷ்யூ எடுத்துட்டு வந்து கூட நீமா ப்ளீஸ். என்ன கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பு சான்விக்கு. ஆக்சுவலி நல்ல வாட்டரியாக இருக்க பாருங்க. பாவம் இல்லை ரெக்கவருக்காக இருக்காண்ணா. அது கீழே போடு கீழே போடு. விட அவ்வளோ அதை நக்கி குடிச்சிருவோம். கீழே சிந்துனதெல்லாம் மெதுவா மெதுவா. அதுக்கு தான் உனக்கு வந்து நான் ஸ்பூன் எடுத்துன்னு வந்தேன். அக்ரெசிவாக சாப்பிடக்கூடாது சொன்னாங்களே. போதுமா? நிறைய கொடுத்துட்டேன் நான். போதும் விட அப்புறம் ஒன்றுக்கு வரும். முடிஞ்சிச்சு ஆல்மோஸ்ட். போதும். மஞ்சள் போட்டிருக்கேன் அதில். மஞ்சள் போட்டேன். பின்ன சீக்கிரமாக குணமாகணும்ல. இது என்ஜாய் பாருங்களா. நல்லா சாப்பிட்டானா. ஏன்னா இவ சாப்பிடலன்னா அவ்வளோதாங்க. இவளுக்கு சாப்பாடு தான். என்ன அடிப்பட்டாலும் சாப்பிட்டாலும் கம்முன்னு ஆயிடுவா. நம்ம அவ்வளோதான். கொஞ்சம் சாப்பிட்டியா? ஓகே ரெஸ்ட் எடு. சரி நம்ம போய் நம்ம வேலையை பார்க்கலாம். சரிதா டைம் ஆகுது. விடுவிடா. ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங். ஸோ காலையில் எழுந்திச்சிட்டு சாமிக்கு வந்து சாப்பாடு கொடுத்தாச்சு. ஆக்சுவலி அவளை வந்து கிரேட்லேயே தான் நாங்கள் வச்சுருக்கோம். ஏன்னா அவள் வெளியே வந்தேன்னா லைக் கவுச் மேலே ஏறுறது அதெல்லாம் பண்ணுறா. இன்றைக்கி வந்து நேற்று நீங்கள் பார்த்துருப்பீங்க, நேற்று தான் கூட்டிகிட்டு எல்லாம் வந்தோம். இன்றைக்கி காலையில் நான் குளிக்க கூட போகலை, அப்படி உட்காந்துட்ருக்கேன். பார்த்தீங்கன்னா நேற்று நீ தலையை கூட வாரல. தூங்கி எழுந்திச்சிட்டு
கிறிஷ் அனிஷ்கெலாம் சாப்பாடு எல்லாம் கொடுத்துட்டு ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு இங்கே உட்காந்தது தான். இப்போ இவ்வளோ நேரம் அப்படியே தலையில் உட்காந்து இடுப்புலாம் வலிச்சுது. அதுக்கப்புறம் இந்த சேரை சதீஷ் எடுத்துகிட்டு வர சொன்னேன். இது வந்து தலையில் போடுற சேரு. ஸோ எடுத்துகிட்டு வர சொன்னேன். ஸோ தட் கொஞ்சம் வந்து லைக் கம்ஃபியாக லைக் கவுச்சில் உட்காந்துருக்க மாதிரி உட்காந்துக்கலாம் அப்படின்ற ஒரு ரீசன்னால. ஸோ இவளுக்கு வந்து ட்ரெஸ்ஸை மாற்றி மட்டும் விட்டுட்டோம். அவங்க எல்லாருக்குமே தெரியும் நம்ம 2 ட்ரெஸ். அது ஆக்சுவலி ரொம்ப லூஸாக இருக்குது. ஸோ ஆப்ஷன் இல்லை. ஏன்னா அந்த ட்ரெஸ்ஸில் வந்துட்டு அவளுக்கு ரொம்ப டர்ட் ஆகிட்டதுனால நாங்கள் அதை வந்து மாற்றி விட்டுட்டோம். அதனால் வேறு ட்ரெஸ் வச்சுருக்கோம். பாவம் குழந்தை. நிறைய விஷயம் தெரியல. லைக் அவளுக்கு காலையில் பெயின் கில்லர் கொடுத்துட்டோம். ஸோ நிறைய விஷயம் அவளுக்கு தெரிய மாட்டேங்குது. லைக் அவளுக்கு ஆப்ரேஷன் பண்ணியிருக்கு, நம்ம எழுந்துக்கிட்டு தடல் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கவுச்சில் ஏற தான் போனான். அதனால தான் நாங்கள் பயந்து திருப்பி கூட்டிகிட்டு வந்துட்டு இங்கே வச்சுட்டோம். நான் லிவிங் ரூமில் வச்சுட்டு அங்கே தான் நான் உட்காந்துருந்தேன் பக்கத்தில். அவன் என்ன பண்ணுறா, எழுந்து என்ன பண்ணுறா, இதை எடுத்துகிட்டேன். நான் கோன் எடுத்துகிட்டேன். எனக்கு கொஞ்சம் கம்ஃபியாக படுக்கட்டோன்னு பீச்சஸ் போட்டு விட்டுருக்கோம். ஸோ நான் எல்லாம் இன்னொன்று கோன் எடுத்துட்டோன்னா மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்பாட்டா இந்த இது தொட்டக்கூடாது. ஸோ இது வந்துட்டு ஆல்மோஸ்ட் ஒரு 15 டேஸ்க்கு இந்த மாதிரி தான் இருக்கும். மணி 10:30 ஆகுது. காலையில் கடகடன்னு உள்ளே வச்சுட்டு டிஷ் வாஷரை போட்டு இப்போ உட்காந்தது தான். அப்படியே உட்காந்துக்கிட்டு இருக்கேன். சாப்பிடல, தண்ணி கூட கொடுக்கல நம்ம வந்து. சரி, ஓகே, ரெஸ்ட் எடுக்கட்டும். நம்ம இப்போ போயிட்டு அதெல்லாம் சமைச்சிருவோம் கடகடான. சும்மா ஏனோ தானோன்னு அதெல்லாம் ஒன்று சமைச்சிடணும். சாமி வந்து பாட்டி ஐஷன் போயிருக்காரு. பாருங்க அந்த ட்ரெஸ் இருக்குல்ல. ஏய் தூக்கணும். படி ஏறக்கூடாது. ட்ரெஸ் போட்டிருக்கலாமே. வெயிட்டிஸ் நான் ட்ரெஸ் போட்டுருங்க. கொடுங்க, நான் பிடிச்சிக்கிறேன். ட்ரெஸ் போடுங்க. அப்படிதான். அந்த வால் வந்து அந்த ஓட்டக்குள்ளே போகணும். கொஞ்சம் டைட்டாக இருந்தால் நல்லா இருந்திருக்கும் இல்லை? வா, அது தெரியலையே. எப்போ வேணா பிச்சுக்கும். ஆமாம், நம்ம இனிமேல் நம்மளுடைய லீஷே போட்டலாமா? இப்போ ஆனால் ஓடுற நிலைமையில இல்லை மேடம். என்ன சொல்கிறீங்க? ஐயோம்மா, இது உழுதுச்சு நினச்சேன். வா 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 வா. இது கேப் போட்டுடலாமா இல்லை கொஞ்ச நேரம் விடுவோமா அப்படியே கேப் இல்லாமல்? காலையில் ஒரு கேப்பில் வந்து ஃபுல்லாக நக்கிக்கிட்டு இருந்தா. சான்வி மேடம் ஆமாம், இருங்க, அவளை உள்ளே வச்சிடலாம். வா பாருங்க, நான் என் லேப்டாப்போட இங்கே செட்டில் ஆகிட்டேன். வா கண்ணா வா. என்னை பார்த்து ஓடுறா. சான்வி வா, ஸ்நாக் இந்தா வா. கம், ஸ்நாக் இந்தா வா. நான் பிடிக்க போகிறேன்ற பயத்தில் ஓடுறா. நீங்கள் போங்க உள்ள. இதுக்குள்ள அதுக்குள்ள ஸ்நாக் ரூம் தரங்க. வருவா. என்ன கொடுக்கணும்? எதானா ஒன்று எடுங்க. பிஸ்கெட் இருக்கு அதில். காலியா? அவள் டாகி பிஸ்கெட்டு. வா. சரி, இருக்கிறது ஏதோ ஒன்று எடுங்க. அவள் எஸ்கேப் ஆகி போகக்கூடாது. டக்குன்னு எடுங்க. வாக்கண்ணா, வா 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 வா. இங்கே வா. சூப்பர். வா 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 வா. போ உள்ள போ. புத்துக்கல் மாதிரி இங்கேயே உட்காந்துட்டு இருக்கேன் காலையிலேருந்து. வெறும் போயிட்டு ரசம் தாங்க பண்ணிட்டு வந்தேன். எதுவுமே பண்ணலை. என்ன பண்ணுறாங்கன்னா மேடமு இதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு இந்த ஓட்டையில் கையை விட்டு நோண்டிக்கிட்டு இருக்காங்க. கையை தூக்கு. நோ, அடிப்பட்டது நான் உங்களுக்கு காமிக்கல. நான் ஆப்ரேஷன் ஏரியாவை காமிக்கல, நான் அப்புறம் காமிக்கிறேன். மாதிரி பண்ணக்கூடாது. அதனால கோன் எடுத்துன்னு வந்துட்டேன். உனக்கு கோன் பிடிக்கலனாலுமே ஒன்றும் வரியே இல்லை. நீ பாட்டு அதை நோண்டிக்கிட்டே இருக்க.
பக்கத்துலேயே உட்காந்துட்டு இருக்கேன். என்னடா ஏதோ சவுண்டு கேட்குது, அதுக்காக நம்ம என்ன இவ்வளோவா பார்த்துக்கிட்டு இருப்போம் 24 மணி நேரமும். என்னடா ஏதோ ஒரு சவுண்டு கேட்குதுன்னு பார்த்தா மேடம் வந்துட்டு நக்கு நக்குன்னு நக்கிக்கிட்டு இருக்காங்க. சரி கொஞ்ச நேரம் கோன் இல்லாமல் இருக்கட்டும் பாவமேன்னு பார்த்தா இப்படி இல்லைன்னா காயம் ஆறாது. இந்த கோன் $13 டாக்டர் ஆஃபீஸில். நாங்கள் வாங்கின கோன் வந்து சின்னதாக இருக்குது, மூக்கு வந்து கவர் ஆகலையாம். அதனால் அவங்க இந்த கோன் யூஸ் பண்ணணும்னு கொடுத்தாங்க. இது டைட்டன் பண்ணால் ரொம்ப டைட் ஆகுது, லூஸ் பண்ணால் லூஸ் ஆகுது. எனக்கு கம்ஃபர்டபுள் தான் இல்லை. என்னம்மா நான் என்னம்மா பண்ணுறது, வெளியே விட்டேன். நடுவில் ஆக்சுவலி ஓடினாங்க, நான் பயந்து போயிட்டேன். கரெக்டாக நேற்று இதுவாக இருக்கா, இன்னைக்கு இந்த மாதிரிலாம் பண்ணால் என்ன ஆகும்? உட்காச்சிக்கோ, சிட், உட்காந்துக்கோ, யூல் பி ஆல் ரைட். உட்காந்து யூல் பி ஆல் ரைட். அவ்வளோதான் அவ்வளோதான் எல்லாம் ஓகே. சரிம்மா சரிம்மா, பறக்கிறது பிரச்சனை இல்லை. பறந்தா வெளியே வரா, என்னை தள்ளிக்கிட்டு வரா, ஓடுறா, ஜம்ப் பண்ணுறா. இப்போதைக்கு நம்ம வந்து இவ பத்திரமா பார்த்துக்கணும், அதுதான் மேட்ரு. சரி ஓகே, உட்காந்துட்டு அவளுக்கு இது பண்ணுறேன். பாவமாக இருக்குல்ல. ஹாய், ஹேண்ட் வாஷ் பண்ணிக்கோ நல்லா. எப்படா போச்சு ஸ்கூலு? தூக்கம் வருதா? ஸ்வரங்கள் ஏதேது. நான் வந்து போய் நடுவில் போய் குளிச்சுட்டு வந்துட்டேன். 2B2 வந்து அங்கங்கே தான் பிட்ஸ் அண்ட் பீசஸாக தாங்க போடுறேன். ஏன்னா நடுவில் போயிட்டு ரசம் உண்மையிலே எழுந்தே போகலை. நான் அப்படி வச்சேன்னா அப்படியே இங்கேயே உட்காந்துட்ருக்கேன். இங்கே பாருங்கள், லேப்டாப் வச்சுட்டு இங்கேயே உட்காந்துட்ருக்கேன், ஒர்க் பண்ணிக்கிட்டு அப்படியே உட்காந்துட்ருக்கேன். நடுவில் வந்து பாத்ரூம் போகிறத நீங்கள் பார்த்தீங்க. அதுக்கப்புறம் ரசம் சாதம் பண்ணேன், இருங்க காமிக்கிறேன். ரசம் மட்டும்தான் பண்ணேன், பொரியல் கிரியல் பண்ணலை. பாருங்கள், ரசம், அதுக்கப்புறம் சாதம். ரொம்ப நாள் கழிச்சு ரசம் பண்ணுறேன், அவ்வளோதான், எதுவுமே பண்ணலை. ஏன்னா ஸ்ட்ராபெரி ஆப்பிள் ஜூஸ் மட்டும் போட்டு எல்லாருக்கும் அவ்வளோதான். எல்லாம் சிப்ஸ் வச்சு சாப்பிட்டுக்கோங்கடா அப்படின்னு சொல்லியாச்சு. குழந்தை இங்கே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா, உங்களுக்கு என்ன விதவிதமாக இருக்குது அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். மேபி நைட்டு வந்து வேறு எதனா யோசிச்சுட்ருக்கேன், எதுவும் தெரில. ஏன்னா சதீஷ் வந்தாருன்னா சதீஷ் உட்கார வச்சுட்டு இவ்வளோ வெளியே விடுறதுக்கு தான் பயமாக இருக்கும். ஏன்னா ரொம்ப குதிக்கிறாங்க, லிட்ரலி தாவரா. ஒரு கட்டத்துலலாம் இந்த கிறிஷு வரும்போது இதில் இப்படி போகிறதுக்கு ட்ரை பண்ணாங்க, பிடிச்சி எடுத்து உள்ளே போட்டு அப்புறமா இது பண்ணிட்டேன். இந்த ரூம்லையாவது ஃப்ரீயாக விடலான்னு பார்த்தா அதுவும் முடியல. ஏன்னா அவள் குதிக்கிறாள், அவள் குதிக்கக்கூடாது. இன்றைக்கி தானே ஃபஸ்ட்டு டேவே, ஆப்ரேஷன் முடிஞ்சு ஃபஸ்ட்டு டேவே இப்பெல்லாம் பண்ணக்கூடாதுல்ல. அதனால தான் அவளுக்கு அந்த கோன் மட்டும்தான் ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்குது. வேறு ட்ரெஸ் ஆர்டர் போட்டிருக்கேன், கொஞ்சம் ஒன்று டைட்டாக இருக்குது. நேற்று போட்டிருந்தது பார்த்தீங்க வந்த உடனே, இல்லை இவ்வளோ லூஸாக இருக்குது, கரெக்டாகவே மாட்ட மாட்டேங்குது. நானும் எல்லாமே எடுத்து கரெக்டாக மெஷர் பண்ணி தான் போட்டேன், அப்பவும் சொதப்பிடுச்சு. இன்னொரு ட்ரெஸ்ஸையும் ஆர்டர் போட்டிருக்கேன், அது வந்துட்டு நாளைக்கியா எப்போ வருதுன்னு தெரில. அது வந்துடுச்சுன்னா டக்குன்னு ப்ரைமில் போட்டு ஓவர் அண்ட் ஷிப்பிங் போட்டிருக்கேன், போட்டு அவளுக்கு இது பண்ணிக்கலாம். சரி பண்ணிச்சு. மேடம்க்கு வந்து இப்போ தான் சாப்பாடு வச்சேன், ஒரு வேலை செய்யலை. கேரட், பீன்ஸ், ரைஸ், அப்புறம் கடையில் வாங்கின அந்த சிக்கன் அதெல்லாத்தையும் போட்டு சூப்பரான ஒரு ஃபுட்டை ரெடி பண்ணியாச்சு. அவளுக்கு வாட்டரோட நல்லா வந்து கரைச்சி வச்சுருக்கேன், ஸோ தட் அவளுக்கு ஈஸியாக இருக்கும் டைஜஷனுக்குன்ட்டு. நாங்கள் ஆக்சுவலி மாத்திரை கொடுக்குறோம் இவளுக்கு, இது அங்கே இருக்கு. தின்ட்டா அப்பாடா, தின்னுட்டா, மாத்திரையே தின்னுட்டா. 12 hours ஒரு வாட்டி கொடுக்கணும். உள்ளே போயிட்டா, விடுங்க, அவளே உள்ளே போயிட்டா. ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த vlog முடியுது. இப்படி தான் போகுது, பயங்கர டயர்டு. அங்கெல்லாம் பாருங்கள், அதெல்லாம் ட்ராஷ் பண்ணணும், அந்த மாதிரி எக்கச்சக்க வீடை க்ளீன் பண்ணணும், எடுத்து வைக்கணும், போய் நைட் டின்னர் சமைக்கணும், அந்த மாதிரி எக்கச்சக்க வேலை இருக்குது. ஸோ இதோட இந்த வீடியோ முடியுது. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பெல் நமக்குங்க. இப்படி தான் எங்களுடைய ஸ்லீப்லெஸ்
நைட்டெல்லாம் சரியாகவும் தூக்கம் இல்லை. ஏன்னா அவள் அழுதுகிட்டே இருந்தாளா, பக்கத்தில் நாங்கள் கிரேட்லேயே வச்சுருந்தோனால எங்களுக்கு சரியாக தூக்கமே இல்லை. இப்படி தான் எங்களுடைய ஸ்லீப்லெஸ் நைட் போகுது. ஓகே, பாய். என்னம்மா? பார்த்து அவளே போயிட்டான். Want to go inside?